பொன்னேரி அருகே சாலை பள்ளத்தில் சிக்கிய பேருந்து. கிரேன் வந்தும் மீட்க முடியாமல் சில மணி நேர போராட்டம், போக்குவரத்து பாதிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே மழை பரவலாக பெய்து வரும் நிலையில் பொன்னேரி நகராட்சியில் வாய்க்கால் வடிகால் பணிக்காக பாதாள சாக்கடை பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே இதனால் பள்ளம் தோண்டப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவை முறையாக மூடப்படாமல் கிடக்கும் நிலையில் அது குறித்த எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்படவில்லை என்று சொல்லப்படும் நிலையில் சாலையில் ராட்சத பள்ளம் ஏற்பட்டு அது குறித்த எச்சரிக்கை அறிவிப்பு எதுவும் இல்லாமல் இருந்த நிலையில் அந்த வழியாக வந்த ஆன்மீக சுற்றுலா பேருந்து அந்த பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. தகவல் அறிந்த காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள், பணியாளர்களை கொண்டு அந்த பேருந்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். கிரேன் வரவழைக்கப்பட்டு சுமார் 1 மணி நேரமாக மீட்பு பணி நடந்த நிலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த பேருந்து மீட்கப்பட்ட நிலையில் தற்காலிகமாக அந்த பகுதியில் பள்ளம் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் மீண்டும் வாகனங்கள் சிக்கும் அபாயம் இருப்பதாகவும் கூறப்படும் நிலையில் விரைந்து சாலை பள்ளத்தை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். செய்திகளை வழங்குவோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.